ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசம் வைக்கிற வீடியோ தான். ரசம் வைக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரசம் வந்து எப்போவுமே கொஞ்சம் பழைய புளியில் செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு, ஒரு புளி என்ன செய்யும் புளிப்பாக இருக்கும், ஒரு சில புளி லேசாக நார்மல் புளிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ரசம் வைக்க குத்து மதிப்பாக ஒரு உருண்டை புளி போடுறீங்க அப்படின்னா, அந்த புளி புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதை ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிட்டு, அப்புறம் தக்காளி, மல்லி இலை எல்லாத்தையும் நல்லா அது கூட சண்டை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு, 2 வத்தல், வெள்ளைப்பூடு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து திரும்பியும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு பேஸ்ட்டாக நமக்கு வந்துடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, பொரிக்கஞ்சட்டியில் கடுகு போட்டு, வெந்தயம் போட்டு, காய பவுட்ரு, நான் இதை வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன், அதையும் போட்டுக்கலாம். 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே கருவேப்பிலலாம் கிடைக்காது. அப்புறம் 2 வத்தல் கிள்ளி போட்டுட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு, நம்ம ரசம் தண்ணி வந்து எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சள் பொடி, மல்லி இலை, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சைடில் வந்து ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். இந்த மாதிரி பபிள்ஸாக வரவும் இறக்கிடுவோம். ரசத்தை கொதிக்க விட்டால் டேஸ்ட்டு மாறிடும்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் சைடில் இப்படி தான் ரசம் நாங்கள் இப்படி தான் ரசம் வைப்போம். இன்றைக்கி நார்த் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரசம் வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ரசம் செஞ்சேன். பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.